அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லா. ஹுது பியதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லா. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். உலகத்திற்கு வந்த இறை தூதர்களுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் மேராஜுங்கிற விண்வெளி பயணத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தினான். இந்த பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. மக்களுக்கு மத்தியில் வரலாறும் படைச்சிச்சு. இந்த விண்வெளி பயணத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பனு இஸ்ராஈல்ல ஃபர்ஸ்ட் வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டதாக அல்லாஹ் கூறுறான். இன்னும் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் உலகிற்கு காட்டுவதற்காகவும் இந்த விண்வெளி பயணத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளான். ஒவ்வொரு நபிமார்களுக்குமே ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கிய இந்த அற்புதம் வித்தியாசமான முறையில் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இந்த பயணத்தை இஸ்ரா வல் மிஅராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து பலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. இதுதான் இஸ்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸ்லேருந்து 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரை விண்வெளி பயணம் செஞ்சாங்க. இதுக்கு பேர் தான் மிஅராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேராஜ் பயணத்தில் தான் நமக்கு 5 வேளை தொழுகையும் கடமையாக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டுச்சு. ஒவ்வொரு வானத்துலேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தைய நபிமார்களை சந்தித்தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த இஸ்ராவல் மேராஜ் பயணத்தை பற்றி தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த மேராஜ் பயணத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மேராஜ் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லா பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸில் வந்து மேராஜ் இரவில் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது. ஸோ இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்தில் இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள ஜம்சம் நீருக்கு அருகில் அழைத்து சென்று அவங்களோட நெஞ்சை பிளந்து உள்ளிருந்து இதயம் எடுக்கப்பட்டு அதை ஜம்சம் நீரால் கழுவி அதுக்கப்புறம் ஈமான் என்ற நம்பிக்கையாலும் அறிவு என்ற நுண்ணறிவாலும் நிரப்பி மீண்டும் நெஞ்சில் வைத்து தடவுனாங்க. நெஞ்சை பிளக்காமலேயே அல்லாஹ்வால் இதை வந்து செய்ய முடியும். ஆனால் நம்மளை சிந்திக்க வைப்பதற்காக தான் இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட புராக்னு சொல்லிட்டு ஒரு வாகனம் வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனம் வந்து பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கழுதையை விட பெரியதாகவும் கோவேரி கழுதையை விட சின்னதாகவும் இருந்துச்சு. நல்ல வெள்ளை நிறமாக அதோட பார்வை எட்ட அளவுக்கு அதோட காலை எடுத்து வச்சு அவ்வளோ ஸ்பீடாக அது போகும். அந்த புராக் வாகனத்தில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இறை தூதர்கள்லாம் வந்து அவங்களோட வாகனத்தை கட்டி வைக்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த புராக்குங்கிற வாகனத்தை கட்டி வைத்தாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மற்ற நபிமார்களும் இங்கே வந்திருக்காங்க, அதாவது பைத்துல் முகத்தஸில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸில் போயிட்டு 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுதுட்டு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பாத்திரத்தில் பாலும் இன்னொரு பாத்திரத்தில் மதுவும் எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்து வரலாம், நம்ம மார்க்கத்தில் மது தடை செய்யப்பட்டது தானே, அப்படி இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து மது வந்து தடை செய்யப்படலை. மீராஜ் பயணத்துக்கு அப்புறமா தான் மது வந்து தடை செய்யப்பட்டுச்சு. இந்த 2ல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் இருக்கிற கிண்ணத்தை தான் எடுக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இயற்கையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து காபத்துல்லாலேருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்தது. இதுக்கு பேர் வந்து இஸ்ரா. இனி இப்போ நம்ம மேராஜ் பயணத்தை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைத்து கொண்டு முதல் வானத்துக்கு போகிறாங்க. பைத்துல் முகத்தஸ்லேருந்து முதல் வானத்துக்கு போனதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்தோட கதவை திறக்கும்படி சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வானத்துக்கு கதவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய முடியுது. அடுத்து
அந்த முதல் வானத்தில் இருந்த மலக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் தான் ஜிப்ரீல் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு கேட்குறாங்க உங்களோட வந்திருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு இவங்களை அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்பப்பட்டிருந்துச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதவு வந்து திறக்கப்படுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்குள்ளே வராங்க. அங்கே ஒரு மனிதர் வந்து தனது வலது பக்கமாக பார்க்கும்போது சிரிக்கிறாங்க, இடது பக்கமாக பார்க்கும்போது அழுறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தான் உங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட வலது பக்கம் திரும்பும்போது அவங்களோட சந்ததியினர் வந்து சொர்க்கத்தில் இருப்பதை பார்த்து சிரிக்கிறாங்க. இடது பக்கம் பார்க்கும்போது தனது சந்ததியோட சிலர் வந்து நரகத்தில் இருப்பதை பார்த்து அழுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அங்கே ஆதம் நபியை பார்த்து சலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பதில் சலாம் சொல்லி அவங்கள வரவேற்று அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. அடுத்து இரண்டாவது வானத்திற்கு போகிறாங்க. அங்கேயும் முதல் வானத்திற்கு போனது போலவே கதவை திறக்க சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே உள்ள இரண்டாவது வானத்தில் உள்ள மலக்கு வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நான் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட வந்திருப்பவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதும் இரண்டாம் வானத்தில் உள்ள கதவு வந்து திறக்கப்படுது. இரண்டாவது வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா நபியையும் யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சந்திக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்ல அவங்களும் அவங்களுக்கு பதில் சலாம் சொல்லி அவங்கள வரவேற்று அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. இதே மாதிரி மூணாவது வானத்தில் யூசுஃப் நபியையும், நாலாவது வானத்தில் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், ஆறாவது வானத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சந்திக்கிறாங்க. கடைசியாக ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவங்க பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற பள்ளியில் தனது முதுகை சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறாங்க. பைத்துல் மஅமூர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா மலக்குகளால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அது ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வாங்க. உள்ளே சென்ற மலக்குமார்கள் மீண்டும் வெளியே வர மாட்டாங்க. மறுநாள் புதிதாக 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளுமே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ மலக்குமார்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இது வந்து தெரியும். அதுக்கப்புறம் வானத்தோட எல்லையில் உள்ள சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னா எல்லையின் முடிவில் இருக்கக்கூடிய இலந்தை மரம். அந்த இலந்தை மரத்தோட இலைகள் வந்து யானையோட காது மாதிரி இருக்கும். அதோட பழங்கள் வந்து பெரிய பெரிய கூஜாக்கள் போன்று இருக்கும். இந்த மரத்தோட வேறு பகுதி 6ஆம் வானத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வளர்ந்து 7ஆம் வானம் வரை படர்ந்து இருந்துச்சான். அப்போ நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மரமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த மரத்துக்கு மேலே தங்கத்தில் உள்ள வெட்டுக்கிளிகள் வந்து பறந்துட்டு இருக்குது. அல்லாஹ்வின் கட்டளையால் இனம் புரியாத நிறங்கள் அதை சூழ்ந்து பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. அல்லாஹுடைய படைப்புகளில் யாராலையுமே அதனோட அழகை விவரித்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. சித்ரத்துல் முன்தஹா மரத்தோட மேலே 2 நதியும் கீழே 2 நதிகளும் ஓடிக்கொண்டிருக்குது. அதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற 2 நதிகள் வந்து யூப்ரிட்டிஸும் நெயில் நதியும், இது வந்து இந்த 2 பூமியில் உள்ள நதிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய 2 நதிகள் வந்து சல்சபீலும் கௌசர், இந்த 2ம் சொர்க்கத்தில் உள்ள நதிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் கௌசருங்கிற நதி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நதி. இது அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட 3 கிண்ணங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒரு கிண்ணத்தில் வந்து பால், இன்னொரு கிண்ணத்தில் வந்து தேன் இருக்குது, இன்னொரு கிண்ணத்தில் வந்து மது இருக்குது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் உள்ள கிண்ணத்தை வந்து எடுத்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நீங்கள் இயற்கை மார்க்கத்தை வந்து தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அங்கே என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா சொர்க்கத்தை பார்க்குறாங்க. சொர்க்கத்தில் உள்ள மண் பார்க்குறாங்க. மண் வந்து கஸ்தூரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மண்ணில் உள்ள கற்கள் வந்து முத்துக்களாக இருந்துச்சு. அங்கேருந்து மேலே அங்கே சொர்க்க நரகத்தை பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மேலே அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கே வந்து எழுதுகோள்களுடைய சப்தத்தை வந்து கேட்குறாங்க.
அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அழைத்து செல்லப்பட்டாங்க. எப்படின்னா, சேர்ந்த இரு வில்களைப் போல அல்லது அதை விட ரொம்ப சமீபமாக அல்லாஹை வந்து அவங்க வந்து நெருங்கினாங்க. அல்லாஹை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்கல, ஒரு திரை இருந்துச்சு. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருந்த 3 கட்டளைகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. முதலாவது என்ன அப்படின்னா தொழுகை, இரண்டாவது என்ன அப்படின்னா சூரா அல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள், மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா இணை வைக்காத நிலையில் பெரும் பாவங்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு. ஸோ இப்படி வந்து 3 கட்டளைகள் வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 50 நேர தொழுகையை வந்து அல்லாஹ் அவர்கள் மீது வந்து கடமையாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 நேர தொழுகை ஏற்றுக்கொண்டு திரும்பி வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ மூசா நபி அவங்க வந்து உங்களோட சமுதாயத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன கடமையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 50 வேளை தொழுகையை கடமையாக்கினான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, உங்களுடைய சமுதாயம் வந்து இதை வந்து தாங்க மாட்டாங்க, அதனால் இந்த 50 நேர தொழுகை வந்து நீங்கள் வந்து குறைக்கும்படி அல்லாஹ் கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து திரும்ப அல்லாஹ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குறைக்க சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50லிருந்து 5ஐ வந்து குறைக்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வராங்க. தொழுகை குறைத்த இந்த விஷயத்தை கேட்டதும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இதையும் உங்களுடைய சமூகத்தார்கள் வந்து தாங்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப அல்லாஹ் கிட்ட போயிட்டு தொழுகை குறைக்க சொல்லி மறுபடி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடி 5ஐ வந்து குறைக்கிறான். இதையும் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி மறுபடி போய் கேட்க கடைசியாக வந்து 5 நேர தொழுகை நமக்கு வந்து கடமையாக்கப்பட்டது. மறுபடி கடைசி 5 நேர தொழுகையோடு ஏற்றுக்கொண்டு மூசா நபி கிட்ட அவங்க வரும்பொழுது இதையும் உங்களுடைய சமூகத்தார்கள் வந்து தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட திரும்ப கேட்க சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பலமுறை அல்லாஹ் கிட்ட திரும்பி போய் கேட்டுட்டேன், இதுக்கு மேலேயும் அல்லாஹ் கிட்ட போயிட்டு நான் வந்து குறைச்சி கேட்குறதுக்கு நான் வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இதில் நான் வந்து திருப்தி அடைஞ்சிக்கிறேன், இந்த எண்ணிக்கைக்கு நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் இரவில் வேறு என்னெல்லாம் பார்க்குறாங்க, சொர்க்கம் பார்க்குறாங்க, நரகம், இந்த 2ஐயுமே பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2ஐயும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொர்க்கத்தை எட்டி பார்க்கும்போது அதில் இருக்கிறவங்க வந்து அதிகமானவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, அதே மாதிரி நரகத்தை பார்க்கும்போது அதில் அதிகமாக இருந்தவங்க பெண்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தின் வாசலுடைய காவலாளியை பார்க்குறாங்க. அவங்களோட பேர் வந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சலாம் சொல்லுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்வதற்கு முன்னாடியே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு விதிக்கப்பட்ட 5 நேர தொழுகையை கடமையாக்கி கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு நபியும் அங்கங்கே தனித்தனியாக தொழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. தொழுகை நேரம் வந்துருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுக்கும் இமாமா நின்று தொழுகை நடத்தினாங்க. அவங்க தொழுது வந்து வானத்துலையா இல்லைனா பைத்துல் முகத்தஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த மேராஜ் பயணம் வந்து முடிவடைஞ்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில் ஹரம் ஷெரீஃப்க்கு வர்றாங்க. முஸ்லீம்களுடைய ஈமானை வந்து சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜுங்கிற அற்புதத்தை வந்து நிகழ்த்தினா. இது எல்லாமே நிஜம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவு கிடையாது. இந்த விஷயத்தில் நாம் இது எப்படி சாத்தியம், அது எப்படி நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட நம்முடைய ஈமான் வந்து போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மேராஜ் பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.